இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். நான் இது எனக்குள்ள இருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பவுலிங் போடும்போது நான் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். பவுலர் உள்ளே போடுவாங்க. நான் நல்ல ஒரு டீம் இன்னும் நான் பேட்ஸ்லாம் கட்டி இருக்கிறதுனால அந்த பால் அவுட் ஆகி அடுத்த பால் நான் போகணுன்றேன். அவுட் ஆகுன்றதே நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் அவங்க பவுண்டரி வச்சு நான் கிளாப் பண்ணி என் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் என் மைண்டில் அவுட் ஆகிறத பற்றி நிறைய யோசிச்சிட்டே இருப்பேன். நான் பேட்டிங் போட ஏர்ஜுக்காக அந்த பேட்டிங் நான் அவுட் ஆகும் நினைக்கிறதுனால அது சப்கான்சியஸ் மைண்ட்ல எனக்கு உள்ள ஃபிக்ஸ் ஆயிடுது. நான் பேட்டிங் போகும்போது அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என் மூலம் காமிச்சிட்டே இருக்கு. ஸோ நான் அதை எப்படி மாத்தினேன்னா, ஓடி வந்து ஜம்ப் பண்ணும்போது லோட் பண்ணுவாங்க. ஒரு பேட்ஸ்மேன் ஃபேஸ் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நான் இங்கேருந்தே ஜம்ப் பண்ணும்போது பவுண்டரி இல்லை சிக்ஸர் அப்படின்னு இங்கேருந்து நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த மாதிரி அவுட் ஆகணும்னு என் மனசுல எனக்கு தோணவே தோணாது. நான் அந்த நெகட்டிவாக நான் பாசிட்டிவாக மாற்றிட்டேன். இப்படி மாற்றினது என்னோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு தேவைன்னு நினைக்கிறதோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த நான்